என்னதான் இருந்தாலும் இந்தியா பண்ண தப்புப்பா. நான் இப்படி பண்ணணும்னு எதிர்பார்க்கல. என்ன பாஸ், என்ன தப்பு பண்ணிட்டாங்க இந்தியா? உனக்கு தெரியாத விஷயம், நம்மள நம்பி வந்த ஒரு ஈரானியன் ஷிப்பை யூஎஸ் வந்து டார்பிடோ வச்சு தாக்கியிருக்கு. நிறைய பேர் இறந்து போயிட்டாங்களாம். நம்ம இந்தியா இன்வைட் பண்ணி வந்த ஷிப்பா அது. அதை பத்தி இவங்க ஏதாச்சும் பண்ணிருக்கணும்ல. அதாவது மிலான் 2026 அப்படின்ற ஒரு இன்டர்நேஷனல் ஈவெண்ட்டுக்காக நம்ம ஒரு 74 கண்ட்ரிஸ் இன்வைட் பண்ணியிருந்தோம். அதுல ஈரானும் ஒண்ணு. ஈரானோட IRIS தீனா அப்படின்ற ஷிப் வந்து அதை பார்ட்டிசிபேட் பண்ணிச்சு. பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இந்தியன் ஓஷன், ஆமா இந்தியன் ஓஷன்னா இந்தியாவோட எல்லை தானே. அதாவது இந்தியன் ஓஷன்ல தான் இருந்தது. பத்தி இந்தியன் வாட்டர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்தியன் டெரிட்டரி. அது வந்து இந்தியன் ஷோர்ல இருந்து 200 நாட்டிக்கல் மைல்ஸ்டே முடிஞ்சு போயிடும். அந்த ஷிப்பு இந்தியன் டெரிட்டரியை விட்டு வெளியே போயிட்டு ஸ்ரீலங்காவோட எக்கனாமிக் ஜோன்ல இருக்கும் போதுதான் யூஎஸோட சப்மரீன் வந்து டார்பிடோ பண்ணிருக்க அந்த ஷிப்பை. ஓ அப்படியா? இந்தியன் ஓஷன்னாலேயே வந்து இந்தியன் வாட்டர்ஸ் இந்தியன் டெரிட்டரின்னு அர்த்தம் கிடையாது. யூஎஸ் வந்து கரெக்டா அந்த ஷிப் இந்தியனோட டெரிட்டரி விட்டு வெளியே வர வரையும் வெயிட் பண்ணி அடிச்சிருக்காங்க. ஓஹோ. அதுல நிறைய பேர் இறந்திருக்காங்க. கஷ்டம் தான் அதை நினைக்கும் போது. ஏன்னா அவங்க வந்து வாருக்கு போன ஒரு ஷிப் அடி வாங்கல. அவங்க ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்த ஒரு ஷிப்பை வந்து டிஃபென்ஸ்லெஸ்ஸான ஒரு ஷிப்பை போட்டு அடிச்சிருக்காங்க. ஆனா யாரு இந்த உலகத்துல எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் இந்தியாவை போட்டு அடிக்கிறதுக்கு நீங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் இந்தியாக்குள்ளேயே இருக்காங்க. நம்ம நாட்டுக்குள்ள இருந்துட்டு நம்ம நாட்டை பத்தி தப்பா பேசலாம், அப்படி என்ன ஒரு சந்தோஷம்னு எனக்கு தெரியல. ஏப்பா நானும் இந்தியன் தான்ப்பா, எனக்கும் நம்ம மேல பற்றுலாம் இருக்கு. சோசியல் மீடியால பார்த்தேன், அதனால சொன்னேன். ஓ சோசியல் மீடியாலயா? சரி சரி சரி.